லாஸ்ட் வீக்கில் ஒபாமா பேசின ஒரு பாட்காஸ்ட்டில் ஏலியன் இருக்கா அப்படின்ற இடத்துக்கு ஏலியன் இருக்குது, நான் அதை பார்த்ததில்லன்னு சொன்னார். அதுக்கு ட்ரம்ப் என்னன்னா, ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்த ட்ரம்ப் என்ன சொன்னார், டக்குன்னு ஒரு பதில் சொன்னார். ஒபாமா வந்து இதை ஒரு சீக்ரெட் வந்து லீக் பண்ணிட்டாரு, அது தப்பு. இப்போ நான் என்ன வெளிப்படையாக மக்கள்கிட்டே வைக்க போகிறேன் அந்த ஆதாரங்களை, ஏலியன் இருக்குன்ற ஆதாரங்களை அப்படின்றது ஒரு லாஸ்ட் வீக்கில் ஒரு மிகப்பெரிய விவாதத்துக்குள்ளாக்கப்பட்டுச்சு. அது என்னென்னா ஒரு எஃப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்கிறதுக்கான ஒரு இதுவாக கூட இருக்கலாம். இப்போ அதோட பெருசாக ஒரு கீ கிடச்சிருச்சு. இஸ்ரேல் ஈரான் நிறையா வார் வந்துட்டு போயிட்டுருக்குல, அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸை மறைக்கிற டூலாக இப்போ கிடச்சிருச்சு. அன்றைக்கி இருந்தது அதுதான். ஸோ ஏலியன் இருக்குமா இருக்காதா? ஏலியன் இருந்தால் இந்தியாவில் இருக்காதா, சைனாவில் இருக்காதா, ஆஸ்திரேலியாவில் இருக்காதா, இந்த மாதிரி நாட்டில் இருக்காது? ஏன் ஏலியன் தேடி தேடி அமெரிக்கா போய் சேருது? அமெரிக்காவில் ஏன் பிடிப்படுது? ஏன் அமெரிக்கா இதை ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு இருக்கணும்? பல கேள்விகள் இருக்குது. அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு வல்லரசு நாடு. உலகத்தில் நாங்கள் தான் நம்பர் 1 நாடாக இருக்கோம். எங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா வந்து ஒரு எதிரியாக இது ஸ்டீரியோ டைப் பண்ணிட்டு இருந்தாங்க படங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஊரில் பாகிஸ்தான் வந்து எதிரி நாட்டு மாதிரி காட்டிகிட்டு இருந்தோம். இப்போ அதோடு நம்ம வளர்ந்து வருவோம், சைனா வந்து எதிரி நாடாக காட்டிகிட்டு இருக்கோம் சில படங்களில். அதே மாதிரி தான் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் ரஷ்யா வந்து ஒரு எதிரி நாடாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் அதெல்லாம் வளர்ந்து வந்துட்டோம்டா, இப்போ எங்களுக்கு எதிரி இருந்தால் விண்வெளிலேருந்து வருவான், விண்வெளி நாயன்ற மாதிரி ஏலியன் மட்டும்தான் எங்களுக்கு எதிரியாக இருக்கும். நாங்கள் சண்டை போட்டால் ஏலியன் கூட தான் சண்டை போட்டு நாங்கள் தான் உலகத்தை காப்பாற்றுவோம், அந்த நிலைமையில் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம் அப்படின்றத ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் மாதிரியும் பார்க்கலாம், ஒரு விஷயம் மாதிரி. சில விஷயங்கள் அப்படி ஏலியன் இருந்தால் இங்கே இருக்க கடலில் இருக்க ஒரு உயிரினை நீ வெளியே போட்டாலே செத்து போயிடுது, நீ கடலுக்குள்ளே போனாலும் செத்து போயிடலாம். ஒரு ஏலியன் ஒரு இதுன்னா அதுக்கு என்ன சுவாசிக்கும், அது என்ன சாப்பிடும், அது எந்த விதமான உடல் வெப்பநிலை. இங்கே எப்படின்னா குளிர் ரத்த பிராணி இருக்குது, சூடான் ரத்த பிராணி, நம்மள மாதிரியான பிராணிகள் இருக்குது, குளிர் ரத்த பிராணிகள், முதலை, பாம்பு, இந்த மாதிரியான இனங்களும் இருக்குது. இதுக்குள்ளேயே சர்வே பண்ணுறது நமக்குள்ளே கஷ்டம். இப்போ நம்மளே கொண்டு போய் ஒரு பாலைவனத்தில் போட்டால் நம்மளால் சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு பனிப்பிரதேசத்தில் இருக்கணும் தூக்கி பாலைவனத்தில் போனாலும் சர்வே பண்ணுறது கஷ்டம். பாலைவனத்தில் இருக்கணும் பனிப்பிரதேசத்தில் போனாலும் சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். உடல் தகவமைப்புகள் அப்படியே இருக்குது. ஒரு பரிணாமன்றது நிகழவே இங்கே இருக்க கட்டவர்கள் இங்கே வரவே பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிருக்கு. முன்னாடி மரம் ஏறும்போது நம்மளோட கட்டவரை இந்த இடத்துல இருந்துச்சு, இங்கேருந்து இங்கே வர்றது பல ஆயிரம் வருஷங்கள் ஆகிருக்கு. அது சார்லஸ் டார்வினோட ஒரு புக்கே இருக்குது. அதே மாதிரி தான் பரிணாம கோட்பாடுகள் ரொம்ப ஒரு வித்தியாசமானது. அதே மாதிரி ஏலியன்ஸ் இங்கே வந்தாலும் இங்கே எப்படி பரிணாமம் ஆகும், இங்கே வாழ்றதுக்கான தகுதிகள் இருக்கா, இல்லை உடல்ன்றத ஒரு கார்பனேட் மற்றும் ஆக்சிஜனை மட்டுமே சுவாசிக்கக்கூடிய ஒரு பிராணியாக இருக்குமா, இல்லை அங்கேருந்து இப்படி வரும்போது இங்கே இந்த மாதிரி தகவல்கள் தேவைப்படும், அங்கே இருக்க மெட்டல் இங்கே இருக்குமா, இங்கேயே நம்ம மெர்க்குரியோட ரியாக்ட் ஆனாலே சில மெட்டல்ஸ் வந்து காணாமல் போயிடும். அப்படி ஏலியன் டெக்னாலஜி இருந்துச்சுன்னா அங்கே இருக்க மெட்டல்ஸ் வந்து இங்கே வந்து எந்த மாதிரியான கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு உட்படும், இந்த மாதிரியான பல கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் எப்படி சொல்ல முடியும் ஏலியன்ஸ் இருக்குன்றதை? ஓகே, அப்படின்னா ஒரு டெக்னாலஜிக்கல் ஷிஃப்ட்டு. மாசை பொறுத்த வரைக்கும் நீர் ஓடினதுக்கான ஆதாரங்கள் இருக்குது, நிலவில் நீர் ஓடினதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. பட் கிராவிட்டியில் மாசை ஃபுல்லாக நம்ம ரிசர்ச் பண்ணி முடிச்சாச்சு, அங்கே ஏலியன்ஸ் இருந்ததுக்கான எந்த விதமான சான்றும் கிடையாது. அதையே ஸ்டீரியோ டைப் பண்ணி போனோம்னா பூமிக்கு பக்கத்தில் ஒரு கிரகம் வந்து மாஸ், ஸோ பக்கத்துலேருந்து ஒரு தேவையான அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணுறதுக்காக தான் மாசை வந்து செவ்வாய் கிரகத்தை வந்து ஏலியன்ஸ் இருக்குன்றதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ போயாச்சு, வாடாங்கிற மாதிரி நம்மளும் போய் இறங்கி பார்த்துட்டாங்க. பட் இல்லை. ஆனால் யூனிவர்ஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம மட்டுமே உயிர்கள் கிடையாது, எல்லா உயிர்களும் இருக்கும். இதே மாதிரியான பல பிரபஞ்சங்கள் இருக்கும். ஆனால் தகவமைப்பு வந்து இத்தனை உயிர்கள் வாழக்கூடியதுக்கான ஸ்டேஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு லைட் ஸ்பீடோடு அதிகமாக ட்ராவல் பண்ணணும், பல ஆயிரம் வருஷங்கள் ட்ராவல் பண்ண முடியாது. ஆனால் மேபி அருவமாக வந்து போகலாம், டெலிபோர்ட்டேஷன் மாதிரி சில விஷயங்கள். பட் அதுவுமே ஒரு உருவமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. உருவமாக இருந்தால் இங்கே சர்வே ஆகாது. அருவமாக வந்துட்டு போனால் அது எப்படி கேமராவாலேயோ கண்ணாலேயோ பார்க்க முடியாது, நமக்கே தெரியாமல் வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் மேபி இருக்குது. அதுதான் ஏன்னா ஒரு யூனிவர்ஸ்ன்றது காஸ்மிக் பீயிங் தான். நம்மளை மாதிரி பல காஸ்மிக் பீயிங்ஸ் இருக்க தான் செய்யும். அதையே ஆக்சஸ் பண்ணணுன்றதுக்கான பல ரீசன்ஸ் இருக்குது. அப்படியே அருவமாக வந்துட்டு போனாலுமே அதுக்கான ஏன் வரணும் அந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குது. அது வந்தாலுமே நம்மளை இது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணது கிடையாது, எந்த ஒரு ஆதாரமே கிடையாது ஏலியன் வந்த மாதிரி. அந்த ஏரியா 51 என்ன நடக்குது கேட்டால் ஏலியன் இருக்குன்னு மாதிரி பரப்பி விட்டாங்க. அது என்ன நடக்குதுன்றத ட்ரம்ப் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, ஆனால் எந்த மாதிரி சொல்ல போகிறான்றது தெரியல. ஒபாமா சொல்லும்போது ஒரு நம்பிக்கையான ஒரு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைக்குரிய ஒரு கதாபாத்திரம் தான் ஒபாமா பொறுத்த வரைக்கும். ஸோ மேபி ஒபாமா சொன்னோன்னே மக்கள் வந்து அதிகமாக நம்பினாங்க. பட் ட்ரம்ப் இதே சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ஒரு சூப்பர் சீசியஸாக வேணா இருக்கலாமே ஒரு ஏலியன், டேரெக்டாக ஒரு ஏலியன்றது வந்து போகிறதோ அதுக்கான தடங்களோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி மேபி இருந்திருந்தால் எல்லா ஊர்லேயும் வந்திருக்கணும், எல்லா ஊர்லேயுமே பதிவாக இருக்கணும் ஏலியன்ஸுக்கான இது. அப்புறம் இன்னொரு டாக்குமெண்ட்ரி ஒரு தியரி சொல்லுவோம், பூமியே எப்படின்னா மனிதர்களுக்கான இதுக்கு இடம் கிடையாது, ஏலியன்ஸ் வந்து தான் மனிதர்களை உருவாக்கிட்டு போச்சு, குரங்குலேருந்து மனுஷனை வந்து ஏலியன்ஸ் தான் மாற்றுச்சு. அந்த மாதிரிலாம் பல தேரிகள் உடச்சி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும்.
அதுக்கடுத்து இன்னொரு தேரி கூட இருக்கும். ஏலியன்ஸோட கண்ட்ரோலில் தான் மனிதர்கள் இருக்காங்க. ஏலியன்ஸ் வந்து மேலேருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். நீங்கள் பப்பட் மாதிரி, ட்ரூமேன் ஷோ மாதிரிலாம் இந்த மாதிரி பல தேரிகள் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு எதிராகவோ இல்லை அதிகாரத்துக்கு குரலுக்கு எதிராகவோ இருக்கக்கூடிய குரல்கள் ஒரு ரைட்டிங்ஸில் ஃபேண்டாஸ்டிக்கானே வந்துட்டு இருக்கலாம். பட் உண்மைன்றது சயின்டிஃபிக் சாலிட் எவிடன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரியான எவிடன்ஸோட அந்த ட்ரம்ப் வந்து எதையும் வெளியிட போகிறாரா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய க்யூரியாசிட்டி தான் ஏற்படுது. அப்படி வெளிவிட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது ஒரு தொடக்க அறிவியலாக இருக்கலாம், பரிணாமம் இருக்கலாம். இனிமேல் அது மூலிமா பல அறிவியல் உண்மைகள், பிரபஞ்சத்தை பற்றின அதிகப்படியான தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பப்பாக இருக்கலாம். மேபி அது கிடைச்சாலும் நல்லது தான். பட்டு மேபி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இத்தனை விதமான விஷயங்கள் தாண்டி தான் அது வரணும். அப்படி கிடைச்சாதான் அதுக்கான சயின்டிஃபிக் எவிடன்ஸ் வேணும். சும்மா ஒரு